வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 11, 2026. ஷேர்கான் அனாலிசிஸ் படி நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ட்ரேடிங்குக்கு ரொம்ப முக்கியமான சில நம்பர்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். சரி வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான லெவல்ஸ். முதல்ல சப்போர்ட், அது 25784. அதாவது மார்க்கெட் இதுக்கு கீழே போறதுக்கு கொஞ்சம் தடுமாறும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ், அது 26086. இதை தாண்டி மேல போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். சோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஆட்டம் இந்த ரெண்டு நம்பரை சுத்தி தான் இருக்க போகுது. இந்த முக்கியமான நம்பர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? அதுக்கு நாம நேற்றைய மார்க்கெட்டை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஆமாங்க, நேத்து என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கான கணிப்புகளுக்கு ஒரு பேஸ். வாங்க, பிப்ரவரி 10 நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நிஃப்டி ஸ்பாட். பிப்ரவரி 10 மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி ஸ்பாட் 25,935 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் நேற்றைய க்ளோசிங் பாயிண்ட். அடுத்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாருங்க. அது 2599 முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் விலையை விட ஃபியூச்சர்ஸ் விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லுது. இந்த வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 34 புள்ளிகள். ஸ்பாட் விலைக்கும் ஃபியூச்சர்ஸ் விலைக்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்தை தான் டெக்னிக்கலா பிரீமியம்னு சொல்லுவோம். இந்த 34 பாயிண்ட் பிரீமியம் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. அப்ப பிரீமியம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஃபியூச்சர்ஸ் விலை ஸ்பாட் விலையை விட அதிகமா இருந்தா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் பிரீமியம். இது பொதுவா சந்தை புல்லிஷா, அதாவது ஏறுமுகமா இருக்குன்னு காட்டுது. ஏன்னா ட்ரேடர்ஸ் எதிர்காலத்துல விலை ஏறும்னு நம்புறதால இப்பவே கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய இந்த அனாலிசிஸ் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆனா இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான். இந்த நம்பர்ஸை வச்சு ஒரு ட்ரேடிங் வாய்ப்பை கண்டுபிடிக்க முடியுமா? முடியோன இந்த அனாலிசிஸ் ஒரு ஐடியா கொடுக்குது. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பிரைஸ், ஸ்டாப் லாஸ் நான் என்னன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஸ்ட்ரைக் பிரைஸ். இது ஒன்றும் இல்ல, ஒரு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை வாங்கவோ விற்கவோ நாம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ற விலை. ஒரு டார்கெட் பிரைஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டாப் லாஸ். பேர்லயே இருக்கு பாருங்க, நம்மளோட நஷ்டத்தை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கான ஒரு டூல் இது. விலை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போனா ஆட்டோமேட்டிக்கா வித்துரும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அட் த மணி ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 25,900 மற்றும் 25,950. இதை நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வருதான்னு பார்க்கணும். அது மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். மூணாவது, அப்படி ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்தா ஆப்ஷன் விலை 118 302 வரைக்கும் போகும்னு ஒரு கணிப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா நாலாவது ஸ்டெப், ரிஸ்க கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த 34 பாயிண்ட் பிரீமியத்தையே ஸ்டாப் லாஸா செட் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஒரு உதாரணம் தான். இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இந்த தகவல்களை நீங்க எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். சரி, எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம். இந்த அனாலிசிஸ் கொடுத்தவங்களே சொல்ற மாதிரி நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும்தான். சோ இத ஒரு நிதி ஆலோசனையா எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்ல எப்பவும் ரிஸ்க் உண்டு. அதனால எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசிட்டு பண்ணுங்க. இந்த அலசல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.